நம்ம என்ன கேட்குறோம் அண்ணாமலை அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மூன்றாவது கட்சி அப்படின்லாம் பேசுறதுக்கு? நாங்க தனிச்சு நின்று டெபாசிட் வாங்கலைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க இத்தனை பேர் கூட்டணி நின்று டெபாசிட் வாங்கலையே, மக்களை ஏமாற்றக்கூடாது, வாயில வடை சொல்றதுங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும். நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நாங்க இன்னைக்கு 8.22% நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாரும் அதுல சொந்தம் கொண்டாட முடியாது. அது பியூரா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு. அந்த மாதிரி சொல்லுவதற்கான திராணி மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா? Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு களஞ்சியம் அவர்கள் சந்தித்து தமிழ்நாட்டின் மூன்றாவது கட்சி எது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. அது குறித்து பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்றாரு. நீங்க ஒரு பக்கம் நாங்க தான் மூன்றாவது கட்சி தனிச்சுன்னு இருக்குன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சியா யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மூன்றாவது கட்சி அப்படின்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். புரியுதுங்களா? நீங்க தனிச்சு நின்னீங்கன்னா, இல்லை தனிச்சு நிக்கலனாலும் அவர் சொல்றதுன்னா நாங்கள் ஓட் பர்சன்டேஜில் தேர்ட் பிளேஸ்ல இருக்கோம். அதாவது 18% மொத்தமாக கூட்டணி, தனிச்சின்னதில் அவர் அந்த பாஜக மட்டும் 11%. எப்படி சொல்லுவீங்க? பாஜகவினுடைய ஓட்டுன்னு 11% ஓட்டுல அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற கட்சிகளோட வாக்கு இல்லையா? ஐயா வாசன் அவர்களோட கட்சியோட வாக்கு இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு இல்லையா அந்த 11%ல? சொல்ற வாதம் அப்படி இருக்குல்ல? இல்ல, நம்ம கேட்கிறோம். வாதம் சொன்னோம்னா ஆமா, கேப்பையில நெய் வெடிதுன்னா கேட்கறவனுக்கு புத்தி. நிறைய இடங்கள்ல நாங்க 2வது இடம் வந்திருக்கோம். நாங்க கேட்கிறோம். நாம கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்னா, அது 11% வாக்கு உங்க வாக்கா? அப்ப எப்படி உங்க வாக்கை நீங்க பிரிப்பீங்க? உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அப்ப என்ன எல்லாம் ஐயா ஜான் பாண்டியன் வேஸ்டா? சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளுடைய வாக்குகளையும் சேர்த்து பிரதான கட்சியா பெரிய கட்சியா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கையும் சேர்த்து தான் அந்த 11%. புரியுதா? ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க இன்னைக்கு 8.22% நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாரும் அதுல சொந்தம் கொண்டாட முடியாது. அது பியூரா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு. அந்த மாதிரி சொல்லுவதற்கான திராணி மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். எப்படி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி தனிச்சு நின்று இருக்கணும்? அவங்க தனிச்சு இருந்தா நீங்க ஒத்துக்கிட்டு இருப்போம். நீங்க தனிச்சு நின்று நீங்க இவ்வளவு வாக்குகளை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். நீங்க இன்னைக்கு நாங்க தனிச்சு நின்று டெபாசிட் வாங்கலைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க இத்தனை பேர் கூட்டணி நின்று டெபாசிட் வாங்கலையே, சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு 7 கட்சி கூட்டணியில நிக்குது. பாரதிய ஜனதா கட்சி 7 கட்சி கூட்டணியில களத்துல நின்றுக்கிட்டு அந்த 7 கட்சிகளோட வாக்குகளையும் வாங்கிக்கிட்டு இது பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குன்னு சொன்னா எப்படி தம்பி அதை நம்ப முடியும்? இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாங்க. 7 கட்சி கூட்டணியில இருக்கிற கட்சி ஓட்டும் அவருக்கு வரும்ல. புரியுதா உங்களுக்கு? இவர் என்னமோ தனிச்சா நின்னது மாதிரி பேசுறாரு. மக்களை ஏமாற்றக்கூடாது, வாயில வடை சொல்றதுங்கிறான்ல. அதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும். அதனால உங்க வாயால தான் நீங்க கெட்டு போயிருக்கிறீங்க. இன்னைக்கு கனிமொழி அம்மா சொல்றாங்க, தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவரா அண்ணாமலை அவர்கள் நீடிப்பது பாஜகவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு. பாஜகவுக்கு நல்லது இல்லை, திமுகவுக்கு நல்லது இல்லை. திமுகவுக்கு நல்லது இல்லைங்கிறது இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கே நல்லது கிடையாதுங்க. அவர் வாய் ஓவரா பேசுறாரு. அது பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு. இப்ப என்ன துணிச்சல்ல சொல்றாரு பாருங்க, 11% பாரதிய ஜனதா கட்சி வாங்கிச்சு அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நீங்க படிச்சவரா? நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 கட்சி கூட்டணி, 50 வருஷ சின்னம். சரியா? அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கட்சி கூட்டணி, ஒரு 30 ஆண்டு கால சின்னத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. ரெட்டாலைன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து தெரியும். அடுத்தது பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 கட்சி கூட்டணி,
ஒரு 30 வருஷ சின்னம், தாமரை சின்னம். ஆனா நாம் தமிழர் கட்சி தனிச்சு, யாரோடையும் கூட்டணி கிடையாது, 20 நாள் சின்னம். அதாவது நாமினேஷன் பண்றதுக்கு கலெக்டர்கிட்ட போறோம், அதுல ஒரு காலம் கேட்டிருக்காங்க, சின்னம் வந்து கேட்டிருக்காங்க. அதை ஃபில்லப் பண்றது, எந்த சின்னத்தை ஃபில்லப் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க தலைமைக்கு போன் அடிச்சு நாங்க கேட்கிறோம், அண்ணே மைக்கு சின்னம் உறுதி தானா, மைக்கு சின்னம் போட்டுக்கலாமா, மைக்கு சின்னம்னு எழுதிடலாமா, கலெக்டர் அதை ரவுண்ட் பண்ணியிருக்காரு, அதுல நான் மைக்குன்னு எழுதிடவான்னு கேட்கிறேன். நான் இல்ல, உறுதியா நமக்கு மைக்கு தான், நீங்க எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி எங்களுக்கு 20 நாள்ல கிடைச்ச சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து தனிச்சு நின்று இன்னைக்கு வந்து இவ்வளவு சராசரியா வந்து 40 தொகுதியிலையும் 90,000 வாக்கு வாங்கியிருக்கோம். 12 தொகுதியில 1,00,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். 25 தொகுதிகளில் வந்து 75,000 வாக்குக்கு மேல வந்து வாங்கியிருக்கிறோம். இதை வந்து நீங்க எதையுமே கணக்குல எடுத்துக்காம, நான் தான் தமிழகத்தின் பெரிய கட்சினா, எங்க நோக்கம் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியா ஆகுறது கிடையாது. உங்க நோக்கம் அது கிடையாது, எங்க நோக்கம் அது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வேணா அது நோக்கமா இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும், தமிழகத்தை ஒரு தூய தமிழன் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதற்கான முயற்சியில நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இல்ல இப்ப இந்த 8% வந்து போதும்னு நினைக்கிறீங்க? இல்ல தம்பி, எங்களுடைய இலக்கு அது கிடையாது. எங்களிடமிருந்து சின்னத்தை நீங்க பறிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் குறைஞ்சது 75 லட்சம் வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். சின்ன பறிப்பு இருக்குல்ல, அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி. எவனோ ஒருத்தன் எங்க சின்னத்தை கொண்டு போய் வச்சு நிறுத்தி ஒவ்வொருத்தரும் 7,000 வாக்கு 6,000 வாக்குன்னு வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுசும் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குக்கு மேல வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கை வந்து விவசாய சின்னத்தில் நின்று, அட்ரஸ் தெரியாதவன்லாம் நின்று வாங்கியிருக்கிறான். அப்ப நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாவே விவசாய சின்னம்னு மக்கள் குழம்பி போறாங்க, புரியுதுங்களா? எங்களுக்கு விவசாய சின்னம் மட்டும் இருந்திருந்தால் நாங்கள் 75,000 இருந்து 1 கோடி வாக்குகள் வாங்கியிருப்போம், உறுதியா வாங்கியிருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திட்டம் போட்டு எங்களை வந்து முடக்கியும் கூட இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை ஒரு கட்சி செஞ்சிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இந்தியாவில் தனிச்சு நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்திய அளவுல வந்து பாஜக இப்ப ஆட்சி அமைக்கிறதுல வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. சந்திரபாபு நாயுடோட உதவி தேவைப்படுது. சந்திரபாபு நாயுடோட உதவி இல்லாம இவங்களால எப்படி இதை சாதிக்க முடியுமா? சந்திரபாபு நாயுடு அந்த அந்த அரசியலை எப்படி பார்க்கணும்? இல்ல, சந்திரபாபு நாயுடுன்னு இல்லை தம்பி, இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாங்கிறது பல்வேறு தேசிய இனங்களினுடைய கூட்டு. தேசிய இன உணர்வு அப்படிங்கிறது இந்த மோடி அவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில அதிகமாயிருக்கு, புரியுதுங்களா? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டுன்னு இவர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்ல, ஒரே மதம், என்ன இஸ்லாமியர்களை தாக்குறது, கிறித்துவ ஆலயங்களை வந்து மணிப்பூர்ல வந்து 300 கோவில்களை நெருப்பு வச்சு கொளுத்துனது, இதெல்லாம் என்ன உணர்வை மேலோங்க செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த தேசிய இன உணர்வை, மாநில உணர்வை வந்து அதிகப்படுத்திருக்கு. மராத்தி, தமிழன், கன்னடன், அசாமி அப்படின்னு அந்த மாநில உணர்வு இருக்குல்ல, அதை வந்து அதிகப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இனிமே எதிர்காலத்துல மாநில கட்சிகளினுடைய உதவி இல்லாம மத்தியில ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வந்து தொடங்கிருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி மிக தெளிவா பண்ணுச்சு. அதனுடைய வரலாற்றுல இவ்வளவு குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டதே கிடையாது காங்கிரஸ் கட்சி. இந்த தடவை தான் போட்டிட்டுச்சு. காரணம் என்னன்னா, மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு சீட்டை வந்து அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க. மாநில கட்சிகள் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுதான் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பலமா வந்து அமைஞ்சிருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்ப மோடி அவர்கள் தன்னிச்சையா, தான் தோன்றித்தனமா, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம அவர் நடந்துகிட்டார்ல, ஒரு பெரிய தாதாகிரி மாதிரி வந்து அவர் வந்து பண்ணினார்ல வேலை, அதுக்கெல்லாம தண்டனை தான் இந்த தண்டனை. இது நீங்க யோசிச்சு பாருங்க. ராமர் கோவில் கட்டுறேன்னு சொல்லி பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயிலை நீங்க கட்டி முடிச்சுட்டா என்னமோ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் 3 நேரம் சோறு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை நீங்க வந்து உருவாக்குனீங்களா இல்லையா? அப்பவே அந்த கோயிலை கட்டி அந்த கோயில் திறப்பு விழா பண்ணும்போதே ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டான், கோயிலை கட்டுனா கோயிலை சுத்தி பிச்சை தான் எடுக்க முடியும். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னது மாதிரி படிச்சா பெரும் அதிகாரிகளானா, ஆட்சி அதிகாரத்துக்கு போனா பெரும் பதவிகளுக்கு வரலாம், ஆகவே படிக்கிறது தான் முக்கியம் ஒழிய கோயில் கட்டுறது முக்கியம் இல்லடான்னு சொன்னான். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிற தொகுதி மட்டும் இல்லை, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதியில இவங்க மிகப்பெரிய அளவுல தோத்து போயிட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? உத்தரப்பிரதேசத்தை தான் அவன் நம்பி இருந்தான், இந்துத்துவத்தினுடைய இதயம் அப்படின்னு நினைச்சான். எதை? உத்தரப்பிரதேசத்தை 80 தொகுதியும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சான். ஆனா என்னாச்சு?
மண்ணை கவிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், நீ மேடையில ஏறிட்டு என்ன சொன்னீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன பேச்சு பேசுனீங்க? உங்க வீட்டுல 2 மாடு இருந்தா ஒரு மாட்டை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, உங்க தாலியை அறுத்து அதுல இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியர் கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஈனத்தனமான பேச்சு! ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுற பேச்சா இந்த பேச்சு? நீ என்ன இந்துக்களுக்கு மட்டுமா பிரதம மந்திரி? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அத்தனை பேருக்கு நீ பிரதமர் இல்லையா? அப்ப நீங்க இப்படி பேசலாமா முதல்ல? அதனாலதான் வாரணாசியில அவ்வளவு பின்னடைவுக்கு போய் எந்திரிச்சு வந்தாரு. போன தடவையோட இந்த தடவை வாக்கு வங்கி குறைஞ்சிச்சு பயங்கரமா. அயோத்திலையும் தோத்துருக்காங்கல்ல, தோத்து போயிருக்காங்க. அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய பாடம் இவர்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின்கள் யாருமே மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இல்லை. புரியுதா? அவன் உனக்கு என்ன வந்துச்சுங்கிறேன். அவ பிராமின்கள் எதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களை ஆட்டி வைக்கணும். அரசு அதிகாரி IAS, IPS, IRS, IFS அதிகாரிகளா வரணும். முடிவெடுக்க வைக்கிற இடத்துல நாம் இருக்கணும். மந்திரிக்கு ஆலோசகரா இருக்கணும், முதன் மந்திரிக்கு ஆலோசகரா இருக்கணும். அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்களே ஒழிய, அரசியல் செய்யணும்னு தான் அவங்க விரும்புறாங்களே ஒழிய, அவங்க இந்துத்துவத்தை இந்து மதத்தை வளர்த்து கொண்டு வரணும், இந்துத்துவத்தை நிலைநிறுத்தணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனா அதுக்கு யாரை பலி கொடுப்பாங்கன்னா, மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றவர்களை பலி கொடுப்பாங்க. அப்படிதான் பலியாகி இன்னைக்கு நிக்கிறாங்க. அதனால மாநில கட்சிகளினுடைய உதவி இல்லாம இனி ஒருத்தர் தனித்துவமா நின்று நாங்க ஜெயிச்சோம்னா அப்படி வர முடியாது. தேசிய கட்சிகளுக்கு சரியான ஒரு மிகப்பெரிய பாடம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு, எனக்கு சபாநாயகர் வேணும்னு கேட்கிறாரு. ஆமா, இல்லைன்னு உன்னால தைரியமா சொல்ல முடியுமா? அடுத்தது நிதித்துறை வேணுங்கிறாரு, ரயில்வே துறை எங்களுக்கு வேணுங்கிறாரு, உள்துறை எங்களுக்கு வேணுங்கிறாரு. அமித்ஷா இருந்தாருல உள்துறை அமைச்சர், அந்த பதவி எனக்கு கொடு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. எவ்வளவு முக்கியமான துறைகள்! நிதித்துறை, உள்துறை, யோசிச்சு பாருங்க, ரயில்வே துறை. அப்போ நிதிஷ்குமார் எந்தெந்த துறையை கேட்க போறாரோ தெரியல. அப்ப நீ முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னேன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வெளியில வந்தாச்சுன்னா நீ ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இந்த நெருக்கடி இனி எல்லாருக்குமே ஏற்படும். எல்லா கட்சிகளும் இருக்கு, உறுதியா எல்லா கட்சிக்குமே ஏற்படும். மோடி முகத்துல ஓங்கி அரைஞ்சிருச்சுங்க இந்துத்துவம். இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க இணையதளத்துல, ராமர் கை விட்டுட்டாரு, நீ கிறித்துவ ஆலயங்களை நெருப்பு வச்சு கொளுத்துன, இஸ்லாமியர்களை உயிரோட அடிச்சு கொன்ன, இல்ல அல்லாவும் கிறித்துவும் கூட்டு சேர்ந்து உன்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுகிற அளவுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இன்றைக்கு உருவாயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? மசூதியை நோக்கி அம்பு விட்டவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க, கேவலமா தோத்து போயிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு நேர சந்திக்க விடாம அப்பாயின்மெண்ட் கொடுக்காம 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த சம்பவம் சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திராவில் ஒரு கடும் நெருக்கடி உருவாகுது. அப்ப அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதம மந்திரியை சந்திச்சு பேசணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதுக்காக அவர் அங்க போறாரு. சந்திரபாபு நாயுடு அவரை சந்திக்கிறதுக்கு போறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்கிறாருங்க. 3 முறை ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவரை சந்திக்கலைங்க. பிரதம மந்திரி அவமானப்படுத்தி அவரை அனுப்புறாங்க. அழுகாத குறைய அவமானப்பட்டு அவர் திரும்பி வந்தாரு ஆந்திராவுக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? சந்திரபாபு நாயுடு எப்படா வருவாரு அப்படின்னு இன்னைக்கு காத்துக்கு இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குல்ல. ஜனநாயகத்துல இதுக்கு தாங்க சொல்றது, ஜனநாயகத்துல எவனும் பெரிய புடிங்கி இல்லைங்க. ஜனநாயகத்துல எது வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறும். ஒரு அம்மா இந்த மாதவியில தான் ஒரு அம்மா இஸ்லாமியர்களுடைய மசூதியை நோக்கி அம்பு விட்டுச்சுங்க. அப்ப அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வந்தாங்கல்ல, வந்தவங்க எல்லாம் புர்காவை கழட்டு, நீ தானு நான் செக் பண்ணணும், கழட்டு மூஞ்சியை கழட்டு அப்படின்னு சொல்லி புர்காவை கலட்ட வச்சு ஐடி கார்டு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களையும் அந்த அம்மா அவமானப்படுத்துச்சு. அந்த மாதவியில் அதாங்கிற அம்மா ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணையும் ஓட்டு போட வந்த பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு? நீ தோத்து போயிட்டல இன்னைக்கு. என்ன இது உனக்கு செருப்படி இல்லையா உனக்கு? நான் கேட்கிறேன். அப்ப இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, இந்த நாட்டின் குடிமக்களை நீங்க அவமானப்படுத்துவதும், அவர்களை இங்கிருந்து அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதும், நான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றேங்கிறதும், விவசாய திருத்த சட்டம் கொண்டு வர்றேங்கிறதும்,
இருக்கிற ஏர்போர்ட்டு இந்த மாதிரியான பொது சொத்து எல்லாத்தையும் நான் வந்து தனியாருக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதையும் எப்படி இந்த மக்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? இன்னைக்கு அதற்கான ஒரு பெரிய பாடத்தை தான் இவர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதிலிருந்து இவர்கள் வந்து பாடம் கற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வந்து இதா இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல வந்து 22% தலித்துகள் இருக்காங்க, புரியுதுங்களா? 19% இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 2% வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அதை தாண்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள், யாதவர் போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஏழைகளா தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க அந்த மக்களை நீங்க கணக்குல எடுத்துக்காம 19% இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 2% வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இவர்களுக்கான அரசியலை உத்தரப்பிரதேசத்துல நீங்க செய்றீங்களா? நான் கேட்கிறேன். அங்க வந்து யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய என்னமோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரவுடி மாதிரி வந்து அவர் வந்து நடந்துக்கிறாரு, ரவுடி மாதிரி பேசுறாரு. புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறமா பிற்படுத்தப்பட்ட மக்கள், யாதவ் கம்யூனிட்டி மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்களா, அவர்கள் நிறைந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கூலி விவசாயிகளா இருக்கக்கூடிய மக்களா அவங்க எல்லாமே வந்து இருக்காங்க. இப்ப அந்த மக்களுக்கான அரசியல் வந்து ராமர் கோயில் கட்டுறதா? ராமர் கோயில் கட்டினா அவங்களுக்கெல்லாம் 3 நேரம் சாப்பாடு கிடைச்சிருமா? சொல்லுங்க பாப்பா. அப்ப நீங்க வந்து செஞ்ச அரசியல் ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். புரியுதா உங்களுக்கு? காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஓட்டு போடுறது மாதிரி அப்படின்னு நீங்க வந்து பேசுனீங்க. ஒருத்தங்க இந்த விவசாய போராட்டம் நடந்துச்சுல தம்பி, விவசாய போராட்டம் நடந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து காரை விட்டு தன்னுடைய அஜய் மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தருடைய பையன் காரை விட்டு அடிச்சு 4 பேரை கொலை செய்யறாங்க. அந்த அஜய் மிஸ்ரா கடைசி வரைக்கும் அமைச்சராகவே நீடிக்கிறார். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி சிறையில போடுறாங்க. ஆனா அந்த அஜய் மிஸ்ராங்கிற அந்த மினிஸ்டர் இருக்காருல்ல, அந்த மினிஸ்டர் கடைசி வரைக்கும் அமைச்சராகவே இருக்காரு. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த தடவை அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மக்கள் பாடம் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய தோல்வியை அந்த ஆளுக்கு, டெபாசிட் இழக்கிற அளவுக்கான தோல்வியை அந்த ஆளுக்கு வந்து மக்கள் வந்து பாடம் பூட்டியிருக்காங்க. அவன் பெரிய தோல்வியை வந்து இன்னைக்கு அடைஞ்சிருக்கான். மாதவிலதா, அம்பு விட்ட மாதவிலதா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நீ வந்து பாகிஸ்தானுக்கு, அதாவது நவ்ஹித் ராணான்னு ஒரு அம்மா, அவங்க தான் சொன்னது, பாகிஸ்தானுக்கு ஓட்டு போட்டது மாதிரி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு. நீங்க எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான், இஸ்லாமியர், இந்து மதம் இதை பற்றியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக நீங்க வந்து குரல் கொடுக்கணும், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து பாடுபடணும். பாரதிய ஜனதா கட்சி 10 வருஷம் ஆட்சி செஞ்சுச்சுல, இந்த 10 வருஷ ஆட்சியில இந்த நாட்டு மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலையா? அதை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையா? அச்சத்துலங்க தோத்து போயிடுவோங்கிறது தெரிஞ்சு போய் 5 தான் உடையாந்து கன்னியாகுமரியில உட்காந்துக்கிட்டு நான் தியானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு நடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவ்வளவு நாளைக்கு நடிப்பீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நரேந்திர மோடி உட்காந்துருக்காரு, பக்கத்துல கம்பீரமா சந்திரபாபு நாயுடு உட்காந்துருக்காரு. அதுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து உட்காந்துருக்காரு. மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு நரேந்திர மோடி. அமித்ஷாவெல்லாம் வந்து செத்து போயிருக்கு, மூஞ்சில எந்த விதமான உணர்ச்சியுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து இந்திய மக்கள் வந்து இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க வந்து பாடம் கத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க அதுதான் இப்ப இங்கே வேற வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒண்ணு காரணம் கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து புழைக்க வந்தாங்கல்ல, அவன் தமிழ்நாட்டை பார்த்து அவன் அரசியல் அறிவு பெற்றுட்டான். இந்தியாவில என்ன கூத்து நடக்குது, இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த பயனையும் தராது அப்படிங்கிறத அவன் கத்துக்கிட்டு போறான். அப்ப அவன் ஒவ்வொரு தனி மனிதனும் அங்க போய் உட்காந்து பேசுறான். டே, இவனுங்க ஏமாத்துறானுங்க, இவனுங்க வந்து நாங்க கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க ஏமாத்தி அவனுங்க தான் கொள்ளையடிக்கிறானுங்க, அவனுங்க தான் அதுல வந்து பணம் சம்பாதிக்கிறான ஒழிய நமக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை உத்தரப்பிரதேசத்துல கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த 10 ஆண்டுகள்ல 10 மாநில கட்சிகளை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை கலைச்சிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இது அயோக்கியத்தனமா இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசியல் கட்சியை நீங்க சூழ்ச்சி பண்ணி பணத்தை கொட்டி இறைச்சு விலைக்கு வாங்கி எல்லாரையும் அந்த ஆட்சியை கலைச்சு விட்டா மகாராஷ்டிராவில் என்ன பண்ணா? செருப்படி கொடுத்தானா இல்லையா? அப்போ நீங்கள் செய்த
எல்லாமும் அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிரூபணமாயிருக்கு. நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவை ஆளுவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு வந்து மக்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு போட போற பிச்சையில, ஐயா நிதிஷ்குமார் அவர்கள் போட போற பிச்சையில நீங்க எல்லாம் சோறு தின்னுட்டு இருக்க போறீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப அவங்க 2 பேர்ட்டையும் நீங்க கெஞ்சிக்கிட்டு அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு நிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கேட்கணும். அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நிதித்துறையும் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து, உள்துறையும் அவருக்கு வந்து, சபாநாயகருக்கும் அவர் வந்துட்டா நீங்க என்னத்துக்கு ஆட்சி செய்யறீங்க? மானங்கட்ட ஆட்சி அந்த ஆட்சி. இதுக்கு முன்னாடி நீங்க சும்மா உங்க நினைச்சல 10% இட ஒதுக்கீடு, அந்த 10% இட ஒதுக்கீட்டுக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம், மார்ஜின் வந்து 8 லட்சம். ஏண்டா எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சு, இவங்க வந்து அதை காலி பண்ணிட்டானுங்க. அது எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாரு சந்திரபாபு நாயுடு, சிறப்பு அந்தஸ்து வேணும். அதே மாதிரி அவரும் கேட்கிறாரு, யாரு? நிதிஷ்குமாரும் கேட்கிறாரு, சிறப்பு அந்தஸ்துக்கு எனக்கு அதை நிறுவுவதற்கு 1500 கோடி ரூபாய் வேணும்னு சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு. எல்லாம் கேட்பான்ல. 8 மாசத்துக்கு முன்னாடி உன் வீட்டுல வந்து கலங்கி நின்னான்ல, அவமானப்பட்டு போனான்ல, அப்ப இன்னைக்கு வந்து அவன் வந்து அந்த அவமானத்துக்கான விடையை இன்னைக்கு தேடுவான்ல. அதனால இந்த 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 தடவை மோடி அவர்கள் பிரதமரா இருக்கிறதுக்கு பதிலா அவர் வந்து விலகிக்கிட்டு வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடலாம். இந்த அவமானத்தை அவர் வந்து சந்திக்க கூடாது. அதற்கான ஒரு மிகப்பெரிய இதை தான் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.